போட்டித் தேர்வு பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பீனிக்ஸ் அகாடமியின் வெற்றிக்கனி குரூப் 2 தேர்வுக்கான 5ஆம் தேர்வுக்கான வினாவிடை கலந்துரையாடல் தான் பார்க்க போறோம். தேர்வுக்கான பாடத்திட்டம் என்னன்னு பார்ப்போம். தமிழ்ல 9ஆம் வகுப்பு புதிய மற்றும் பழைய பாட புத்தகத்திலிருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இங்கிலீஷ்ல 9th இங்கிலீஷ் ப்ரோஸ்ல வந்து போயம் அண்ட் த ஸ்டோரி ஆஃப் கிரிஸ்லி கிளப். செகண்ட் ஒன் வாட்டர். தேர்ட் ஒன் த கேட் அண்ட் த பைன் கில்லர். போயம் பொறுத்த வரைக்கும் த ரிவர். செகண்ட் ஒன் வந்து எ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி. தேர்ட் ஒன் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் அண்ட் ஸ்னோவி ஈவினிங். இதுல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது பொது அறிவுல பார்த்தோம்னா உயிரியல், அதாவது உயிரியல், இயற்பியல் மற்றும் வேதியியல், இதுல இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். முழு பாடத்திட்டம் தான். உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களினுடைய வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல் நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புறச் சூழல் அறிவியல், இது வந்து உயிரியலுக்கான பாடத்திட்டம். அடுத்தது இயற்பியலுக்கான பாடத்திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா பேரண்டத்தின் இயல்பு, இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள், இயக்கவியலினுடைய பொது அறிவியல் விதிகள், விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும். அதுக்கடுத்ததா வேதியியலுக்கான பாடத்திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள், இதில் இருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்த கணிதம், சராசரி எண்கள் தொடர்பான கணக்குகள், திசை மற்றும் தொலைவு, இதிலிருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். நடப்பு நிகழ்வுகள் மார்ச் 2024ஆம் ஆண்டுக்கான, அதாவது ஒரு மாத நடப்பு நிகழ்வுகளிலிருந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். இப்ப தமிழுக்கான வினாவிடை கலந்துரையாடல் தொடரலாம். முதலாவது வினா, கரிசலாங்கண்ணிக்கு வழங்கும் வேறு பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா பிருங்க சாலைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் பொருந்தாதது. பிருங்க சாலையில பிருங்க ராசம்னு வரணும். கரிசலாங்கண்ணிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ஆனா இங்க வந்து பிருங்க சாலைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. கரிசலாங்கண்ணிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்னன்னா தேகராசம், அது சரிதான். பிருங்கராசம், கையாந்தக்கரை, இது எல்லாமே அதற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். பிருங்க சாலை மட்டும் அதுல பொருந்தாது. ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்த வினாயின் 2, உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மை முறிக்கும் தன்மை டேஷுக்கு உண்டுன்னு கேட்டிருக்காங்க. உணவில் சேரக்கூடிய சிறு நச்சுத்தன்மை முறிக்கும் தன்மை எதுக்கு உண்டுனா கருவேப்பிலைக்கு தான் உண்டு. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை தான் சரியான விடை. அடுத்தது வினாயின் 3, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழ் இனத்தின் தொன்மையை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புறப்பொருள் வெண்பாமலையில் தான் வரும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு. இந்த புறப்பொருள் வெண்பாமலைங்கிறது ஒரு இலக்கண நூல். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஐயன் ஆரிதன். ஐயன் ஆரிதன் என்பவர் தான் இதனுடைய ஆசிரியர். இந்த நூல் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். இந்த நூலை தான் இடம்பெற்றிருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ்குடி அப்படின்ற வார்த்தை வரும் அதுல, பாடல் வரி. அடுத்தது ஆப்ஷன் பில என்ன கொடுத்துருக்காங்க, நன்னூல் கொடுத்துருக்காங்க. நன்னூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பவனினி முனிவர். இவர் தான் நன்னூலை இயற்றியவர். இது வந்து ஒரு இலக்கண நூல். நன்னூல் என்பது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு இலக்கண நூல். தொல்காப்பியம்ங்கிறது தமிழில் கிடைக்கப்பெற்ற ஒரு முழுமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தான். ஆசிரியர் தொல்காப்பியர். இலக்கண விளக்கம் என்ற நூல் ஆசிரியர்னா வைத்தியநாத தேசிகர். வைத்தியநாத தேசிகர் என்பவர் எழுதினதான் இலக்கண விளக்கம். அடுத்தது வினாயின் 4, கீழ்கண்ட எந்நூலுக்காக கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா சேரமான் காதலி தான். 1980 சேரமான் காதலிக்காக கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு. இந்த ராச தண்டனை, கள்ளக்குடி மாகாவி, மாங்கனி, இந்த 3 நூலுமே கண்ணதாசன் எழுதினதான். இதுல சேரமான் காதலி என்ற நூலுக்காக மட்டும்தான் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும் 1980. அடுத்தது வினாயின் 5, கீழ்கண்டவற்றை பொறுத்துன்னு கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும். வினாயின் 5க்கு தரணி என்பதனுடைய பொருள் என்னன்னா உலகம். தாரம்னா மனையால், சேவைனா தொண்டு, அயலார்னா உறவு அல்லாதவர் தான் அயலார்னு சொல்லுவோம். சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான் சரியான விடை. வினாயின் 5க்கு 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி. அடுத்தது வினாயின் 6, ஆயம் என்பதன் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆயம் என்பதனுடைய பொருள் எதுன்னு பார்த்தோம்னா தோழியர் கூட்டம் தான் ஆயம் என்பார்கள். தோழியர் கூட்டம். ஆப்ஷன் டியில் இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது வினாயின் 7, தொண்டுக்கு முன்பு தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இக்கடித வரிகள் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. மூவாதான் எழுதியிருப்பாரு. தொண்டுக்கு முன்பு தலைமைக்கு பிந்து என்று எழுதினவர் யாருன்னா மு வரதராசனார் தான். இவரு தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுபவர் தான் மு வரதராசனார். தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா.
தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா தான் மூவா. அறிஞர் அண்ணா தென்னாட்டின் பெர்னாட் ஷா. தென்னாட்டின் பெர்னாட் ஷா. அடுத்தது வினாயன் 8. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. இப்பாடலடி இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார் எழுதினார் தான் அந்த வரி. உண்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஒரு ஒக்கும் என்று பாடியிருப்பாரு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கடியலூர் உருத்திரங்கனார் என்ன நூல் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை என்ற நூலின் ஆசிரியர் தான் கடியலூர் உருத்திரங்கனார். பட்டினப்பாலை, பெரும்பானாற்றுப்படை போன்ற நூல்களை எழுதியிருப்பாரு. நல்லூர் நத்தத்தினார் எழுதினதான் சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை. நல்லாதனார் திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் தான் நல்லாதனார். திரிகடுகம். அடுத்தது வினாயன் 9. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள். அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார். அப்பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை யாருன்னு பார்த்தோம்னா தில்லையாடி வெள்ளியம்மை தான் இந்த கூற்ற சொல்லியிருப்பாங்க. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயான்னு யார் கேட்கிறாரா? மகாத்மா காந்தியடிகள் கேட்கறாங்க. அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க மீண்டும் சிறை செல்லவும் தயார் அப்படின்றாங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய தில்லையாடி வள்ளியம்மை தான் சொல்லியிருப்பாங்க. தென்னாப்பிரிக்காவில் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க தில்லையாடி வள்ளியம்மை. அடுத்தது வினாயன் 10. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஹென்றி ஆல்பர்ட் கிரிட்டனார் இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பியில கால்டுவெல் கொடுத்திருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினுடைய ஆசிரியர் தான் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஆயிரத்தி 856 எழுதியிருப்பாரு. ராபர்ட் கால்டுவெல் எழுதினதான் இந்த திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கிறதா சரியான விடை. வினாயன் 10க்கு. வினாயன் 11. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த காலன் என்பதுதான் யமன். யமனை தான் சொல்றாங்க. காலை மாலை உடல் பயிற்சி இருந்தா யமனம் வந்து மூச்சு பயிற்சி செஞ்சா யமன் கூட கிட்ட நெருங்க மாட்டாங்கன்றாங்க. இந்த பாடல் வரியா தான் சொல்லுது. யார் பாடினதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய கவிமணி தேசிய பாடினாரு. இவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தார். பாரதியார் எங்க பிறந்தார்னா எட்டயபுரத்துல பிறந்தார். எட்டயபுரம். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தார். மோகனூர். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் தான் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞரும் அவர் தான். அது பாரதிதாசன் எங்க பிறந்தார்னா புதுவையில பிறந்திருப்பாரு. அடுத்தது வினாயன் 12. காமராசர் எத்தனை ஆண்டுகள் சிறையில் கழித்தார்னு கேட்டிருக்காங்க. சிறையில் கழித்த ஆண்டுகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 11 ஆண்டுகள் சிறையில் இருந்திருப்பாரு. 11 ஆண்டுகள் சிறையில் கழித்திருப்பாரு. 9 ஆண்டுகள் வந்து அவர் முதல்வராக இருந்தது. முதல்வராக எத்தனை ஆண்டுகள் இருந்திருப்பாருன்னா 9 ஆண்டுகள். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா காமராஜர் எத்தனை ஆண்டுகள் சிறையில் கழித்தார்னா 11 ஆண்டுகள். ஆப்ஷன் சியில் இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது வினாயன் 13. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. அதில் பார்த்தோம்னா செற்றம். செற்றம் என்பதற்கு என்னன்னா ஆப்ஷன் சினம். குருசு சிலுவை. ஆகடியம்னா ஏளனம். துலக்கம்னா விளக்கம். இதை நாளையும் பொறுத்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 3, 4, 2, 1 தான் நம்மளுக்கு சரியான விடை. வினாயன் 13. அடுத்து வினாயன் 14. தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் பாடியிருப்பாரு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்று. இவர் வந்து நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்திருப்பார். இவர் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் தான். அதே மாதிரி இவர் வந்து தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான். அடுத்தது வினாயன் 15. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதனை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் தூய தமிழிலேயே பேசவும் எழுதவும் வேண்டும் என வற்புறுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 15வது வினாக்கு சரியான விடை யாருன்னு பார்த்தோம்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான் சொல்லியிருப்பார் அந்த கூற்ற. ஆப்ஷன் சி. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதனை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் தூய தமிழிலேயே பேசவும் எழுத வேண்டும் வலியுறுத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா திருவிக்கா தான். திருவி கல்யாண சுந்தரனார் தான் இந்த கூற்ற சொல்லியிருப்பார். அடுத்த வினாயன் 16. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய குறுந்தொகையில் தான் இடம்பெற்றிருக்கும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தம்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 17.
தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா வினாயன் 17க்கு ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய திருவிக்காதான். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று. நம்ம மொழியை வளர்க்க வேண்டும்னா பிற மொழியை வெறுக்க கூடாதுன்றாரு. பிற மொழியின் மீதும் பற்று இருக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கூற்று. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய திருவிக்காதான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது வினாயன் 18. குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை டேஷ்னு கேட்டிருக்காங்க. குரல் வளத்தை மேம்படுத்துவது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஞானப்பச்சிலை தான். அதாவது வந்து தூதுவளை என்பார்கள். தூதுவளைக்கு இன்னொரு பேர் தான் ஞானப்பச்சிலை. தூதுவளை இதுதான் குரல் வளத்தை மேம்படுத்தக்கூடிய மூலிகை. அடுத்தது கற்றாழை கொடுத்திருக்காங்க. கற்றாழைங்கிறதுக்கு இன்னொரு பேருக்கு குமரி என்ற பெயரும் உண்டு. கற்றாழைக்கு இன்னொரு பேர் என்ன? குமரி. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது குப்பை மேனி. குப்பை மேனி எதுக்கு பயன்படுத்துறோம்னு பார்த்தோம்னா நச்சுக்கடிக்கு நல்ல மருந்து. நச்சுக்கடிக்கு நல்ல மருந்து. அடுத்தது வினாயன் 19. பொருந்தாத இணையை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 19ல பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா பரிபாடல் வந்து 10 பாட்டு நூல்கள் ஒன்று கொடுத்திருக்காங்க. அது மட்டும் தான் பொருந்தா. இது வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று தான் பரிபாடல். நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தார் எத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்திட்டு 8 தொகைன்னு ஒரு பாடல் இருக்கும். அதில் தான் இந்த 8 தொகையில் இருக்கக்கூடிய 8 நூலும் இடம்பெற்றிருக்கும். அதாவது இது வந்து 10 பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் பொருந்தல. மற்றதெல்லாம் சரியா தான் பொருந்துங்க. திருக்குறள் வந்து 30. அது சிற்றிலக்கியங்கள் வந்து 96 இருக்குது. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனை பார்த்தோன்னா 96 அது கொடுத்துருக்காங்க. அது சரிதான். மலைப்படுகிராம் கூத்தராற்றுப்படை என்ற பெயரும் உண்டு. மலைப்படுகிராம் இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா கூத்தராற்றுப்படை. அதுதான் சரி. அப்போ வினாயன் 19க்கு நம்மளுக்கு சரியான விட ஆப்ஷன் 7 இருக்கிறது தான். அடுத்தது வினாயன் 20. 20வது வினா என்னன்னா அகரவரிசை அமைந்த சொற்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. எது அகரவரிசைப்படி சரியா இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் அகரவரிசைப்படி சரியாக உள்ளது. தமிழ், தாய்மொழி, துறை, தேன் இதான் சரியான விட ஆப்ஷன் பி தான் வினாயன் 20க்கு. வினாயன் 21ல ஞானபானு என்ற மாத பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஞானபானு இந்த மாத பத்திரிகையினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய எஸ் சுப்பிரமணிய சிவா. இவரால் தொடங்கப்பட்டதான் இது. 1913ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஏப்ரல் மாதம். எப்போதிலிருந்து வெளிவந்திருக்குன்னு பார்த்தோம்னா 1916ஆம் ஆண்டு வரைக்கும் அது வந்து மாத இதழாக வெளிவந்தது. இதனுடைய ஆசிரியர் தான் எஸ் சுப்பிரமணிய சிவா. ஆப்ஷன் டியில் இருக்குதான் சரியான விடை. திருவிக எந்த பத்திரிகையில் ஆசிரியர் இருந்தார்னா நவசக்தி, தேசபக்தன் இந்த பத்திரிகைகள் ஆசிரியராக பணியாற்றியவர் தான் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து ஆப்ஷன் சில வரதராஜலு நாயுடு. இவர் என்ன பத்திரிகையினுடைய ஆசிரியர் அந்த நிறுவனர்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு என்ற பத்திரிகையினுடைய நிறுவனர். தமிழ்நாடு என்ற பத்திரிகையினுடைய நிறுவனராக இருந்தவர் தான் வரதராஜலு நாயுடு. இந்த வரதராஜலு நாயுடு தான் அறிஞர் அண்ணாவை நீதி கட்சியினுடைய மூளை என வர்ணிச்சிருப்பாரு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஞானபாணி என்ற மாத பத்திரிகையினுடைய ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 22. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல். குரலினுடைய ஈற்றுச்சீர் வாய்ப்பாடு காணுன்னு கேட்டிருக்காங்க. ஈற்றுச்சீர்னா என்னன்னா மேல 4 சீர் இருக்கும் திருக்குறளை, கீழே 3 சீர் இருக்கும். இறுதி சீர் தான் கேட்டிருக்காங்க. விடல். இந்த விடல் என்பதற்கான ஈற்றுச்சீர் வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா இருகுறில் ஒற்றா வந்திருக்கு. இருகுறில் ஒற்றுக்கு என்ன பொருள் வரணும் பார்த்தோம்னா நிறை. நிறைனா என்னன்னா மலர். அப்ப நிறைக்கு நேரான பொருள் வந்து மலர் தான். இருகுறில் ஒற்றுக்கான வாய்ப்பாடு வந்து நிறை. இதுக்கு அந்த மலர். நிறைக்கு நேரான வாய்ப்பாடு தான். யாப்பிலக்கண அடிப்படையில் வாய்ப்பாடு வந்து மலர். ஆப்ஷன் டியில் இருக்கிறது சரியான விடை. இதே நேர்னு வந்ததுன்னா நாள். ஈற்றுச்சீர் வந்து நேர்னு வாய்ப்பாடு வந்ததுன்னா நாள்னு வரும் ஈற்றுச்சீர். நிறைன்னு வந்ததால மலரு. நேர்புன்னு வந்தா காசு ஈற்றுச்சீர். நிறைவுன்னு வந்ததுன்னா ஈற்றுச்சீர் பிறப்பு. நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா காசு மலர் தான் சரியான விடை. விடல் என்பதற்கு இருகுறில் ஒற்றா வந்திருக்கு. இருகுறில் ஒற்று என்பது நிறைதான். நிறைக்கு நேரம் வந்து மலர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தது வினாயன் 23. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது யார் சொன்னா தந்தை பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 24. நியமம் என்பதன் பொருள் யாருன்னு கேட்டிருக்காங்க. நியமம் என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அங்காடி. 24வது வினாவுக்கு சரியான விடை தான் அங்காடி தான். நியமம் என்பதனுடைய பொருள் அங்காடி. இந்த ஓவியத்துக்கு வந்து ஓவு என்றாலும் ஓவியத்தை தான் குறிக்கும். ஓவு என்பதனுடைய பொருள் ஓவியம் தான். அடுத்தது வினாயன் 25 கொடுத்திருக்காங்க.
பொறுத்துக பொறுத்துக பார்ப்போம். முதலாவது ஒழுக்கவியல், ஒழுக்கவியல்னா எத்திக்ஸ். அடுத்தது பிறர் நலவியல், பிறர் நலவியல்னா ஆல்ட்ரிவிசியம். அடுத்து பரந்த ஆளுமைனா பெர்சனாலிட்டி. மனித நல கோட்பாடுனா ஹியூமனிசம். இது நாளைக்கு நம்ம பொறுத்தணும்னா விநாயகன் 25க்கு சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்கிறோம். 2, 4, 3, 1. விநாயகன் 25க்கான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது விநாயகன் 26. கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்வு செய்யணும் கொடுத்துருக்காங்க. 26வது நாள் முதலாவது கூற்று பார்ப்போம். 10 பாட்டு நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சின்றாங்க, அது சரிதான். முதலாவது கூற்று சரி. 2, காஞ்சி என்றால் இனிமை என்று பொருள் கொடுத்துருக்காங்க, தவறு. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரைனே தான் இனிமை, நிலையாமை. காஞ்சி என்பதனுடைய பொருள் தான் நிலையாமை, மதுரைனே தான் இனிமை. அப்ப 2வது கூற்று தவறு. 3வது பார்ப்போம். 782 அடிகள் கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. மதுரை காஞ்சி 782 அடிகள், 783 கொடுத்துருக்காங்க. 782 அடிகளை கொண்டதான். அப்ப எந்த கூற்றம் தவறு. 4வது பார்ப்போம். இதன் பாட்டுடை தலைவன் பாண்டிய மன்னன் கடுங்கோன் கொடுத்துருக்காங்க. பாண்டிய மன்னன் தான் நெடுஞ்செழியன் வரணும், அப்ப தவறு. 4வதும் நெடுஞ்செழியன் தான் பாட்டுடை தலைவன். அப்ப நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு கேட்டிருக்க பார்த்தோம்னா தவறானதை தேர்வு செய்ய தான் கொடுக்குறாங்க. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? 2, 3, 4. இந்த 4 கூட்டமே தவறானது தான். 1 மட்டும் தான் சரியானது இருக்கும். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது தான். 2, 3, 4 தான் தவறானது. அடுத்தது விநாயகன் 27. கீழ்கண்டவற்றில் சு சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சு சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசு விருது பெற்ற நூல் எதுனா குற்றம் பார்க்கல் என்ற நூலுக்காக தமிழ்நாடு அரசு விருது பெற்றிருப்பாரு சு சமுத்திரம். இந்த வேரில் பழுத்த பலா என்ற நூலினுடைய ஆசிரியரும் யாருன்னு பார்த்தோம்னா சு சமுத்திரம் தான். சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். 1990ல சாகித்ய அகாடமி விருது பெற்றது சு சமுத்திரம் அவர்களால் எழுதப்பட்டதான். 1990ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்கிறதா. குற்றம் பார்க்கல் என்ற தமிழக அரசின் என்ற நூலுக்காக தமிழ்நாடு அரசனுடைய பரிசு பெற்ற நூல் தான் அது. சு சமுத்திரம் அவர்கள் எழுதியது. அடுத்தது விநாயகன் 28. சரியான விடை என்னன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது விநாயகன் 28. சூடி கொடுத்த சுடர்கொடி என அழைக்கப்படும் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் டேஷ்னு கேட்டிருக்காங்க. சூடி கொடுத்த சுடர்கொடின்னு யாரை சொல்லுவோம்னா நம்ம ஆண்டாள் தான். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் தான் சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுவார். இவங்க எழுதினது தான் நாச்சியார் திருமொழி மற்றும் திருப்பாவை. நாச்சியார் திருமொழி எழுதினது ஆண்டாள் தான். நாச்சியார் திருமொழி 143 பாடல்கள் கொண்டது. அடுத்தது திருப்பாவை ஆண்டாள் அருளியது தான். திருப்பாவை 30 பாடல்கள் கொண்டது. இந்த வெள்ளி விதியாருங்கிற சங்ககால புலவர். இவங்க இசைஞானியார் 63 நாயன்மார்கள் ஒருவராக இருந்தால் பெண் நாயன்மார்கள் ஒருவர் இசைஞானியார். காரைக்கால் அம்மையாரும் 63 நாயன்மார்கள் ஒரு பெண் நாயன்மார். இவங்க எழுதின நூல் தான் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்ற நூல் எழுதின காரைக்கால் அம்மையார். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். விநாயகன் 28க்கு நமக்கு சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆண்டாள் தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 29. வயலடி புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்த செல் கால்களால் ஆறே. இவ்வடியை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன் தான் ஏற்றிருப்பாரு. வயலடி புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்த செல் கால்களால் ஆறே அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை விநாயகன் 29க்கு. அடுத்தது விநாயகன் 30. 30வது நாள சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை ஏர்களச் சிறப்பும் போர்களச் சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்து உடைய நாடாகவும் போற்றும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய முத்தொள்ளாயிரத்தில் தான் சேர சோழ பாண்டிய மூன்று மன்னர்களுடைய நாட்டை பற்றி சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான. முத்தொள்ளாயிரங்கிறது என்னன்னா 96 வகையான சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றுதான் முத்தொள்ளாயிரம். இதனுடைய ஆசிரியர் பெயர்னு பார்த்தோன்னா ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. முத்தொள்ளாயிரம் தான் நமக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது இந்த முத்தொள்ளாயிரங்கிறது என்னன்னா 96 வகையான சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் அந்த முத்தொள்ளாயிரங்கிறது. அடுத்து விநாயகன் 31. 31 5 மீட்டர் வெட்டினான் என்பது எவ்வகை ஆகுபெயர்னு கேட்டிருக்காங்க. 5 மீட்டர் வெட்டினான்ங்கிறது நீட்டல் அளவை ஆகுபெயர். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை 5 மீட்டர் வெட்டினால் அப்படிங்கிறது. இது மொத்தம் ஆகுபெயர் எத்தனை வகைப்படும் பார்த்தோன்னா 16 வகைப்படும். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 மீட்டர் வெட்டினால் என்பது எந்த வகை ஆகுபெயர்னு கேட்டிருக்காங்க. நீட்டல் அளவை ஆகுபெயர் தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து ஆப்ஷன் 7 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா எடுத்தல் அளவை ஆகுபெயர் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 கிலோ கொடு. 5 கிலோ கொடுங்கிறது தான் எடுத்தல் அளவை ஆகுபெயர்.
உதாரணம் 5 கிலோ கொடு. அடுத்தது எண்ணல் அளவை ஆகுபெயர் 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா 4ம் 2ம் நாலடியாரும் திருக்குறளையும் சொல்றாங்க. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அடுத்தது முகத்தல் அளவை ஆகுபெயர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டில இரண்டு படி கொடு. முகத்தல் அளவைனா படிங்கிறது முகந்து அளந்து கொடுக்கறதுனால இது வந்து முகத்தல் அளவை ஆகுபெயர்னு சொல்றோம். 2 படி கொடு. இந்த படிங்கிறது முகத்தல் அளவை ஆகுபெயர் ஆகும். அடுத்தது வினாயன் 32 பார்க்கலாம். மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்னு கேட்டிருக்காங்க. மாங்குடி மருதனார் 13 பாடல்களை பாடியிருப்பாரு 8 தொகையில. ஆப்ஷன் பில இருக்கிறதா சரியான விடை மாங்குடி மருதனார். அடுத்து வினாயன் 33 விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு பார்த்தோன்னா சீவக சிந்தாமணி தான். ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டதான் அந்த சீவக சிந்தாமணி என்ற நூல். இது வந்து விருத்தப்பாவால் பாடப்பட்ட ஒரு காப்பியம். 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நூல் தான் இந்த காப்பியமானது. 9ஆம் நூற்றாண்டு காலம். சிலப்பதிகாரங்கிறதுனா 50 முதல் காப்பியம் தான். தமிழுடைய முதல் காப்பியம் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் தான் முதல் தமிழ் காப்பியம். முதல் சமய காப்பியம்னு கேட்டாங்கன்னா மணிமேகலை. முதல் பௌத்த காப்பியம். இது வந்து பௌத்த மதத்தை முதன்மைப்படுத்தக்கூடியதனால் இது வந்து முதல் சமய காப்பியம் என்று அறிய முடிகிறது. அடுத்தது வினாயன் 34 கலித்தொகையில் பாலைத்திணை பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 34வது வினாக்கு சரியான விடை பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்பார்கள். பாலைத்திணை பாடியவர் யாருன்னா பெருங்கடுங்கோ தான். மொத்த கலித்தொகையில் எத்தனை பாடல்கள் கொண்டதுன்னு பார்த்தோம்னா 150 பாடல்கள் கொண்டிருக்கும். இதுல பாலைத்திணை பாடியவர் தான் பெருங்கடுங்கோ. அடுத்தது வினாயன் 35 35வது இலக்கண குறிப்பு தயாரின்னு கொடுத்துருக்காங்க. கொல்யானைக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா முக்காலத்தையும் காட்டப்படுதான். கொள்கின்ற யானை, கொல்லும் யானை, கொன்ற யானை. முக்காலத்தையும் காட்டுறதால இது வந்து வினைத்தொகைன்னு சொல்றோம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை கொல்யானைங்கிறது. உதாரணம் என்னென்ன கொடுக்கலாம்னா வீசு தென்றல் வினைத்தொகைக்கு. இதெல்லாம் முக்காலத்தையும் காட்டக்கூடியது. வீசு தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல் சொல்லலாம். கடந்த குரூப் 4ல கேட்ட ஒரு வினா இருக்கு. இமிழிசை. இமிழிசைனா இமிழ்கின்ற இசை, இமிழ்மிசை, இமிழ்ந்த இசை. முக்காலத்தையும் காட்டுறதால இது வந்து வினைத்தொகைன்னு சொல்றோம். அடுத்த வினாயன் 36 வெறி கமிழ் கழனியில் உழுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதுதான். மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. வெறி கமிழ் கழனியில் உழுனர் வெள்ளமே என்கிறது மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். அடுத்த வினாயன் 37 பார்க்கலாம். குறுந்தொகை நூலின் பாடல் அடிவரையறை கேட்டிருக்காங்க. குறுந்தொகை தான் கேட்டிருக்காங்க. குறுந்தொகையினுடைய பாடல் அடிவரையறை என்னன்னு பார்த்தோம்னா சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்கிறதா. குறைந்தபட்சம் 4 அடியும் அதிகபட்சம் 8 அடி பேரெல்லை கொண்டதான் இந்த குறுந்தொகைங்கிறது. 3 முதல் 6 அடிங்கிறதுனா ஐங்குறுநூறினுடைய அடிவரையறை. ஐங்குறுநூறினுடைய அடிவரையறை. நற்றினுடைய அடிவரையறை தான் 9 முதல் 12 அடி நற்றினை. அகநானூருடைய அடிவரையறை 13 முதல் 31 அகநானூறு. நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா குறுந்தொகை நூலினுடைய பாடல் அடிவரையறை தான் கேட்டிருக்காங்க. 4 முதல் 8 அடி வரை கொண்டது. அடுத்த வினாயன் 38 பார்க்கலாம். புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புதுக்கவிதையினுடைய தந்தை யாருன்னா நான் பிச்சைமூர்த்தி தான் புதுக்கவிதையின் தந்தை. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது. ரேவதி, பிஷு போன்ற புனைப்பெயர்களை இவர் எழுதியிருப்பார். இவர் எழுதின முதல் நூல் தான் சயின்ஸுக்கு பலி என்பதாகும். வசனநடை கைவந்த வள்ளலார்னு யார சொல்றேன்னா ஆறுமுக நாவலர் தான் வசனநடை கைவந்த வள்ளலார். பாரதிதாசன் பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர். தந்தை பெரியார் தான் பாவேந்தர் என்ற பட்டம் கொடுத்திருப்பாரு. பாவேந்தர் பாரதிதாசன். புரட்சி கவி என்று அழைக்கப்படுவர் பாரதியார். மகாகவி என்றும் அழைக்கப்படுகிறார். மகாகவி என்ற பட்டம் வ ராமசாமி என்பவரால் கொடுக்கப்பட்டது மகாகவி. அடுத்த வினாயன் 39 யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துங்கிறது 3 வகைப்படும். அந்த 3 என்னன்னா குறில், நெடில், ஒற்று. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துங்கிறது 3 வகைப்படும். ஆப்ஷன்
சீல இருக்கிறது தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 40 பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 40வது வினா எது பொருந்தாததுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய சந்தம் வந்து சந்தம் பாடுவதில் யாருன்னு கொடுத்துருக்காங்கன்னா காலமேக புலவர்னு கொடுத்துருக்காங்க. படிக்காசு புலவர் தான். சந்தம் பாடுவதில் வல்லவர் யாருன்னா படிக்காசு புலவர். இதுதான் இதில் தவறா இருக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நம்மளுக்கு தவறாக பொருந்தது அதான் பொருத்தமற்றதுங்கிறது. களம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் இரட்டையர்கள் பாடுவாங்க. வெண்பா பாடுவதில் வல்லவர் புகையந்தி புலவர். விருத்தம்பா பாடுவதில் வல்லவர் யாருன்னா கம்பர். இதுல சந்தம் பாடுவதில் படிக்காசு புலவர் தான் வரணும். நம்மளுக்கு இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க, காலமேக புலவர்னு கொடுத்துருக்காங்க. வினாயன் 41ல பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும என்ற பாடல் வரி எத்தகைய செய்தியை மதுரை காஞ்சி வெளிப்படுத்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வரி எதை பற்றி குறிப்பிடுகிறதுனா மதுரை காஞ்சில வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை பற்றி அறிய முடியாது இந்த பாடல் வரி மூலயமாக. பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழும அப்படிங்கிறது. மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா மாங்குடி மருதனார். இவர் தான் மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர். மாங்குடி மருதனார் எழுதப்பட்டதான் 782 அடிகளை கொண்டது. இதுல மதுரையினுடைய சிறப்பு மட்டும் 354 அடிகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கும். மதுரையின் சிறப்பு எத்தனை அடிகள் இடம்பெற்றிருக்குன்னா 354. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 42 திரிபுவனம் வீரேஸ்வரம் கோவில் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்டதான் திரிபுவனத்தில் இருக்கக்கூடிய வீரேஸ்வரம் கோவில். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை. 42வது வினாக்கு 3ஆம் குலோத்துங்க சோழன். 2ஆம் பராந்தக சோழன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் 7 2ஆம் ராஜராஜ சோழன் கொடுத்துருக்காங்க. 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டப்பட்டதான் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். முதலாம் ராஜேந்திரன் கட்டினதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்டினது. கங்கை படையெடுப்பின் வெற்றியின் காரணமாக கட்டப்பட்டதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வினாயன் 42க்கு சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதான் 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதான் திரிபுவனம் வீரேஸ்வரம் கோவில். அடுத்து வினாயன் 43 பின்வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க கொடுத்திருக்காங்க. முதலாவது பார்க்கலாம். சீவக சிந்தாமணி இளம்பகம் என்ற உட்பிரிவை கொண்டதுன்றாங்க. சரிதான், இளம்பகம் என்ற உட்பிரிவை கொண்டதான். எத்தனை இளம்பகம்னா 13 இளம்பகம் கொண்டதான் சீவக சிந்தாமணி. அடுத்து இரண்டாவது மணநூல் எனவும் அழைக்கப்படுகிறதுன்றாங்க. சரிதான், இது மணநூல். சிவக சிந்தாமணிக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா மணநூல் காமநூல் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து சமண சமயத்தை சார்ந்த நூல்ன்றாங்க. அதுவும் சரிதான். 3 கூட்டமே சரி. ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை வினாயன் 43க்கு. அடுத்த வினாயன் 44 பெரியார் அனைவருக்கும் பொதுவான வகையில் கருத்துக்களை கொண்டிருக்கும் மதிப்புமிக்க நூலாக எதை குறிப்பிடுகிறாருன்னு கேட்கறாங்க. தந்தை பெரியார் வந்து எந்த நூலை மதிப்புமிக்க நூலாக கருதப்படுகிறார்னா திருக்குறள். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய திருக்குறள் தான் அவர் வந்து மதிப்புமிக்க நூலாக கருதுகிறார். அடுத்த வினா 45. 45வது வினால நாச்சியார் திருமொழி மொத்தம் டேஷ் பாடல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. நாச்சியார் திருமொழிங்கிறது 143 பாடல்களை கொண்டதான். இது ஆண்டாள் அருளியது தான் நாச்சியார் திருமொழிங்கிறது. 30 வந்து ஆண்டாள் எழுதினதான் திருப்பாவை என்ற நூல் வந்து 30 பாடல்களை கொண்டது. அடுத்த வினா 46. ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கியவர் யாருன்னு கேட்காங்க. பெரியார் என்னும் பட்டம் வழங்கியவர் யாருன்னா சாமிநாதன் தர்மாம்பாள். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய எஸ் தர்மாம்பாள் தான் சரியான விடை. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தோன்னா நீலாம்பிகமையார் தான் தலைமை தாங்கியவர். பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் இவங்க. இதுல பெரியார் பட்டம் கொடுக்கப்பட்டது பெண்கள் மாநாட்டில் தான் கொடுத்திருப்பாங்க. சாமிநாதன் தர்மாம்பாள் என்பவரால் தான் அந்த பெரியார் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது வினாயன் 47 பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. பொறுத்துக்க பார்ப்போம். நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதாவது சிற்பியின் மகள் யாருன்னு பார்த்தோம்னா பூவண்ணன் எழுதினது. அடுத்தது அந்நியமற்ற நதி யாருன்னா கல்யாஞ்சி எழுதினது. வாடாமல்லி சமுத்திரம் எழுதினது. அப்பா சிறுவனாக இருந்த போது அலெக்சாண்டர் ரஸ்கின். இது 4 நம்ம பொருத்தணும்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடியது தான் சரியான விடை. 3 1 4 2 தான் வினாயன் 47க்கான விடை. அடுத்தது வினாயன் 48 விடைக்கேற்ற வினாவை தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. விடைக்கேற்ற விடை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். விடை என்னன்னா பாணியின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறதுங்கிறதா விடை. இதுக்கு சரியான வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது என்னன்னு பார்த்தோம்னா பானையினுடைய எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுங்கிறதா சரியான வினா. பானையினுடைய எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுன்னு கேட்டா பாணியின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. வினாயன் 48க்கு வந்து சரியான விடை ஆப்ஷன் பியில் தான் இருக்கு. அடுத்தது வினாயன் 49. 49வது வினால கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க.
கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சீல இருக்கிறது தான் பொருந்தாது. இவங்க வந்து பெண் ஆழ்வார், பன்னீர் ஆழ்வார்கள் ஒரே பெண் ஆழ்வார் யாருன்னு பார்த்தோன்னா ஆண்டாள் தான். இந்த 3 பேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய புனிதவதியார், திலகவதியார், மங்கையர்கரசியார். இவங்க 3 பேருமே வந்து 63 நாயன்மார்கள் 3 பெண் நாயன்மார்கள். இவங்க வந்து ஆழ்வார், பன்னீர் ஆழ்வார்கள் ஒரே பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாள். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. விநாயகன் 49. அடுத்தது விநாயகன் 50. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க டேஷ் நாள்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 நாட்கள்ல உரை எழுதியிருப்பாரு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதியவர். விநாயகன் 50க்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 51. விநாயகன் 51 கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. எது பொருந்தலன்னு பார்த்தோன்னா விநாயகன் 51க்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பில இருக்கிறது தான் பொருந்தல. விசும்புனா நிலம்னு கொடுத்துருக்காங்க. விசும்புனா வந்து வானம். இது மட்டும்தான் அதில் பொருந்தல. வானம்னு வரணும், ஆனால் இங்கே நிலம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பொலினா தானிய குவியல் அது சரியா இருக்கு. துவரை என்பதனுடைய பொருள் தான் பவளம், அதுவும் சரியா தான் இருக்கு. முருகுனா அழகு, இதுவும் சரியா தான் இருக்கு. அசும்புனா தான் நிலம். அசும்பு என்பதனுடைய பொருள் தான் நம்மளுடைய நிலம், ஆனால் மாற்றி கொடுத்துருக்காங்க. அசும்பு அப்படின்னா நிலம் என்பதை குறிக்கும். அடுத்தது விநாயகன் 52. கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா சரியான விடை சிலப்பதிகாரத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். கண்ணகிக்கு சிலை வடித்ததை பற்றி. கண்ணகி சிலை செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன். அவர் தான் இமயமலையிலிருந்து கல்லை எடுத்துட்டு வந்து இந்த கண்ணகி சிலை வடிச்சிருப்பாரு. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது விநாயகன் 53. தமிழில் தோன்றிய முதல் நிகண்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் தோன்றிய முதல் நிகண்ட நூல் திவாகர நிகண்டு. ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய திவாகர நிகண்டு தான் தமிழினுடைய முதல் நிகண்ட நூல். இந்த நூலினுடைய காலம் எப்போன்னு பார்த்தோன்னா கிபி 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய நூல். கிபி 6ஆம் நூற்றாண்டு. சேந்தன் என்ற அரசன் வேண்டுகோளுக்கு இணங்க திவாகர முனிவர் என்பவரால் இயற்றப்பட்டதான் இந்த திவாகர நிகண்டு என்ற நூல். இதுல மொத்தம் எத்தனை பிரிவுகள் கொண்டதுன்னா 12 பிரிவுகளை கொண்டதான் இந்த திவாகர நிகண்டு. 12 பிரிவா இருக்கு. தமிழினுடைய முதல் நிகண்ட நூல் இதுதான். அடுத்தது விநாயகன் 54. சங்க காலத்தில் துணி தைப்பவர் டேஷ் எனப்பட்டார்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை துண்ணக்காரர் தான். துணி தைப்பவர் பேர் வந்து துண்ணக்காரர் என்று அழைக்கப்பட்டார். கஞ்சுகம் என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா சட்டை. சட்டையை தான் கஞ்சுகம் என்பார்கள். கம்மியர்னா கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர் என்பர். கப்பல் கட்டும் கலைஞர்கள். அடுத்தது விநாயகன் 55. தமிழில் 2016ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இருக்கு. என் நூலிற்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக வழங்கப்பட்டது. வண்ணதாசன் எழுதின நூல் தான் 2016ல. அடுத்தது ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலாபாணின்னு கொடுத்துருக்காங்க. காலாபாணி யார் எழுதினதுன்னா 2022ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் மு ராசேந்திரன் என்பவரால் எழுதப்பட்டது. மு ராசேந்திரன். 2022ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். அடுத்தது நீர் வழிபடுவோம் என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. 2023க்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் 2023. இதை எழுதினவர் யாருன்னா தேவி பாரதி. அதாவது ராஜசேகர் என்கிற தேவி பாரதி தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. செல்லாத பணம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா இமயம் தான். 2020ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. இதை எழுதினவர் தான் இமயம். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 2016ஆம் ஆண்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஒரு சிறு இசை என்ற நூலுக்காக. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது விநாயகன் 56. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்திருக்காங்க. கூற்று 1. பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த நின்ற படுத்த நிலைகளில் சிலைகளாக படைத்து வழிபட்டனர். சரிதான். கூற்று 1 சரி. இரண்டாவது கூற்று பார்க்கலாம். சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக உள்ளனன்றாங்க. அதுவும் சரிதான். இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதுதான் சரி. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானதுதான். விநாயகன் 56க்கு ஆப்ஷன் சி. அடுத்து விநாயகன் 57 பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் இசை நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இசை நூல்களில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பொதுநாரை மட்டும்தான் பொருந்தாதது. மற்றதெல்லாம் இசை நூல்கள் தான். பஞ்சமரபு, பெருங்குருகு, பஞ்சபாரதியம் இதெல்லாம் வந்து இசை நூல்கள். பொதுநாரை என்பது மட்டும் இசை நூல்கள் அல்ல.
அப்ப 57க்கு ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 58. பாவம் செய்யா திருமணமே என்னும் பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 58க்கு கடிவெளி சித்தர் பாடினத்தான் இந்த பாவம் செய்யா திருமணமே. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பாம்பாட்டி சித்தர் என்பவர் யாருன்னு பார்த்தோம்னா பாம்பை ஆட்டி வித்ததால் இவர் பாம்பாட்டி சித்தர் என்று அழைக்கப்படுகிறார். 15 சித்தர்கள் ஒருவர் தான் இந்த அழுகின் சித்தர், குதம்பை சித்தர் போன்றவர்கள்லாம். அடுத்த வினாயன் 59. கொற்கையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் உரோம் நாட்டினுடைய அகஸ்டஸ் மன்னனினுடைய அரசவைக்கு முத்துக்களை பரிசாக அளித்தார்கள் என்று கூறிய வரலாற்று அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை எதுனா ஸ்டாபோ தான் சொல்லியிருப்பாரு. கொற்கையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் ரோம் நாட்டின் அகஸ்டஸ் என்ற மன்னனின் அரசவைக்கு முத்துக்களை பரிசாக கொடுத்திருப்பாரு. ஸ்டாபோ என்பவர் சொன்னதுதான். பிளினி என்பவர் யார் பார்த்தோம்னா இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியிருப்பாங்க. பிளினி இயற்கை வரலாறு என்ற நூலினுடைய ஆசிரியர் தான் பிளினி. தாளம் என்பவர் யாருன்னா புவியியல் என்ற நூலை எழுதியிருப்பாங்க. புவியியல். மெகஸ்தனிஸ் இண்டிகா என்ற நூலினுடைய ஆசிரியர் தான் மெகஸ்தனிஸ் இண்டிகா. இவங்களாம் வரலாற்று ஆய்வாளர்கள். அடுத்தது வினாயன் 60. வலம்புரி மூழ்கிய வான்திமிழ் பரதவர் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 60க்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா அகநானூறு தான் இடம்பெற்றிருக்கும். வலம்புரி மூழ்கிய வான்திமிழ் பரதவர். பரதவர் என்பவர்கள் யாருன்னா கடற்கரையோரங்கள்ல மீன்பிடி தொழில் செய்தவர்கள் தான் அந்த பரதவர் என்பவர். மீன்பிடி தொழில் செய்பவர்கள் தான் அந்த பரதவர்கள். கடற்கரையோர கிராமங்கள்ல வசிப்பவர்கள். அடுத்தது வினாயன் 61. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய தான் பொருந்தாதது. கடிநுனி இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மென்மையான நுனின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. கூர்மையான நுனின்னு வரணும். அதான் சரியானது. அப்பதான் நம்மளுக்கு தவறாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கான விடைங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் சரியான விடை. வினாயன் 61. இந்த கடி விடுதும் என்பதன் பொருள் என்னன்னா விரைவாக விடுவோம். அது சரிதான். கடிநகர்னா காவல் மிக்க நகரம் தான் கடிநகர் என்பார்கள். அடுத்தா சீல என்ன கொடுத்துருக்காங்க கடிமலர்னா மனமிக்க மலர். இதுவும் எல்லாம் சரிதான். கடி நுனி என்பதன் பொருள் வந்து கூர்மையான நுனி. ஆனா வந்து நம்மளுக்கு மென்மையான நுனின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் தவறா இருக்கு. அடுத்தது வினாயன் 62. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நூலாசிரியர் இதை பொருத்தணும்னா பார்ப்போம். ஏன் எதற்கு எப்படி என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா சுஜாதா தான். இவருடைய இயற்பெயர் தான் ரங்கராஜன். அடுத்ததா தமிழர் சால்பு சு வித்யானந்தன் எழுதினது. தண்ணீர் தேசம் வைரமுத்து என்பவரால் எழுதப்பட்டதான் தண்ணீர் தேசம். வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு. இந்த நாலுத்தையும் பொறுத்தனா நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 4, 1, 2, 3 தான் சரியான விடை. வினாயன் 62க்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 63. கீழ்கண்டவற்றில் ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு 2004ஆம் ஆண்டு. 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு ஈரோடு தமிழன்பன். அடுத்தது வினாயன் 64. ஏறு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏறு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்தல் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய புறப்பொருள் வெண்பாமாலையில் தான் இடம்பெற்றிருக்கும். இது வந்து ஒரு இலக்கண நூல். 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு இலக்கண நூல் தான் இது. ஐயன் ஆரிதன் என்பவரால் இயற்றப்பட்டது. 9ஆம் நூற்றாண்டு காலத்து இது. ஐயன் ஆரிதன் தான் இதனுடைய ஆசிரியர். ஏறு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்தல் இலக்கண நூலுங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய புறப்பொருள் வெண்பாமாலை தான். அடுத்தது வினாயன் 65. பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் டேஷன் கேட்டிருக்காங்க. பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு என்ன பெயர் அழைப்பாருன்னா கண்மாய் தான். இப்போ வந்து கம்மாய் என்ற பேச்சு வழக்கில் இருக்கு. கண்மாய் என்பது தான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான். இந்த இளஞ்சிங்கிறது பல வகைக்கும் பயன்படக்கூடிய நீர்நிலை தான் இளஞ்சின்றோம். ஆறுங்கிறது விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நீர்நிலை தான் ஆறுங்கிறது. அடுத்த வினாயன் 66. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அகழ்வாய்வு தளம் அகழ்வாய்வு தளம் இடம்பெற்றுள்ள மாவட்டங்களை கொடுத்திருக்காங்க. இது பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய கொடுமணல் வந்து திண்டுக்கல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் தவறு. கொடுமணல் வந்து திண்டுக்கல்ல ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்கு. கொடுமணல் பதிற்றுப்பத்துல இந்த கொடுமணல் என்ற பெயர் வந்து கொடுமணம் என்று இடம்பெற்றிருக்கும். கொடுமணம் அதுதான் தற்காலத்துல கொடுமணல் என்று அழைக்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்கு. இதுதான் தவறாக புரிந்துள்ளது. அழகன் குளம் எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம். அது சரியா இருக்கு. பையம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம். அடுத்து அத்திரம்பாக்கங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதெல்லாம் சரியா இருக்கு. கொடுமணல் மட்டும் தான் தவறாக கொடுத்திருக்காங்க. ஈரோடு பதில் திண்டுக்கல்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சரியான விடை ஆப்ஷன் சி தான். அடுத்து வினாயன் 67. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. முதலாவது கூற்று மணிமேகலை காப்பியம் பௌத்த சார்புடையதுன்றாங்க. அது சரிதான். மணிமேகலை காப்பியங்கிறது ஒரு பௌத்த சார்புடையது தான். அந்த மாதிரி தமிழினுடைய முதல் சமய காப்பியம் என்று அழைத்தாலும் அது மணிமேகலை காப்பியம் தான். ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்றுதான் இந்த மணிமேகலை காப்பியம்ங்கிறது. ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்டது தான். அடுத்தது கூற்று 2 கொடுத்திருக்காங்க.
30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையினுடைய முதல் காதையே விழாவரை காதை ஆகும் அப்படின்றாங்க. அதுவும் சரிதான். முதல் காதை வந்து விழாவரை காதை தான். இரண்டு கூற்றுமே சரியானது தான். கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் சரியானது தான். நமக்கு சரியான விடை ஆப்ஷன் B இருக்கக்கூடியதுதான் விடை. அடுத்தது வினாயன் 68. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. அதாவது கூற்று 1, அன்று என்பது பன்மைக்கு உரியன கொடுத்திருக்காங்க. பன்மைக்கு இல்ல, அன்றுனா ஒருமைக்கு உரியன. ஒருமைக்கு தான் அன்று என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்போ முதலாவது கூற்று தவறு. கூற்று 2, அல்ல என்பது ஒருமைக்கு உரியன கொடுத்தாங்க. இது தவறு. இதுதான் பன்மைக்கு உரியன. பன்மைக்கு வந்து அல்ல என்ற வார்த்தை தான் பயன்படுத்தணும். அப்ப ரெண்டுமே தவறு தான். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானதுதான். ஆப்ஷன் C இருக்கக்கூடியதான் நம்மளுக்கு சரியான விடை வினாயன் 68க்கு. அடுத்தது வினாயன் 69 பார்க்கலாம். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. பனை, மூங்கில். இந்த 2 மரங்கள் மட்டும் தான் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து திருக்குறளில் இடம்பெற்றக்கூடிய மலர்கள் என்ன பார்த்தோம்னா அனிச்சம், குவளை என்ற 2 மலர்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கும். அனிச்ச மலர் மற்றும் குவளை என்ற மலர், இது 2 மட்டும் தான் திருக்குறளில் இடம்பெற்றக்கூடிய மலர்கள். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மரங்கள் தான் கேட்டிருக்காங்க. பனை, மூங்கில் இது 2 மட்டும் தான் திருக்குறள் இடம்பெற்றக்கூடிய மரங்கள். ஆப்ஷன் C தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 70. திருத்தொண்டர் திருவந்தாதி அருளியவர் யாருன்னு கேட்கறாங்க. திருத்தொண்டர் திருவந்தாதி அருளியவர் தான் நம்பியாரால் இயற்றப்பட்டதான் இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி. சுந்தரர் என்ன நூல் எழுதியிருப்பாருன்னா திருத்தொண்ட தொகைன்னு எழுதியிருப்பாரு. 7ஆம் திருமுறை அருளியவர் தான் சுந்தரர். திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்ட தொகையை சுந்தரர் எழுதியிருப்பாரு. நம்பியாண்டார் நம்பி அதை விரித்து எழுதியிருப்பாரு திருவந்தாதி என்ற பேர்ல, திருத்தொண்ட திருவந்தாதி. இதையும் விரித்து எழுதினவர் தான் சேக்கியார் எழுதிய பெரிய புராணம். இவர் என்ன பேர்ல எழுதியிருப்பாருன்னா திருத்தொண்டர் புராணம் என்ற பெயர்ல எழுதியிருப்பாரு. திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை கரைத்தான் இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் சேக்கியார் பெருமான். அவர் எழுதினதான் திருத்தொண்டர் புராணம். இது வந்து இதன் பெருமை கருதி பெரிய புராணம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. சேக்கியார் பெரிய புராணத்தை சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் அரங்கேற்றம் செய்தார். அடுத்தது வினாயன் 71. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றது. இது செய்தி தொடர் தான். ஒரு செய்தியை தெரிவிக்கிறதுனால இது வந்து செய்தி தொடர்னு சொல்றோம். ஆப்ஷன் A தான் நமக்கு சரியான விடை. உணர்ச்சி தொடருக்கு உதாரணம் பார்த்தோம்னா என்னே மலையினுடைய உயரம். இது உணர்ச்சி தொடர். கட்டளை தொடருக்கு உதாரணம் பார்த்தோம்னா இளமையில் கல். இதான் ஒரு செயலை கட்டளை தான் கட்டளை தொடர்னு சொல்றோம். இளமையில் கல். அடுத்து வினா தொடர். வினா தொடருக்கு உதாரணம் பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படிங்கிறது வினா கேட்கறதால இது வினா தொடர்னு சொல்றோம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? அடுத்து வினாயன் 72. சரியான அகரவரிசைப்படுத்துகள்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இமிழ்தல், இசைவு, துவனம், சபலை, துகளம். இது சரியான முறையில் அகரவரிசைப்படுத்தினா நமக்கு சரியான விடை ஆப்ஷன் B இருக்கிறதா சரியான விடை. இசைவு, இமிழ்தல், சபலை, துகளம், துவனம். ஆப்ஷன் B தான் சரியான விடை அகரவரிசைப்படி. அடுத்தது வினாயன் 73. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞனர் பலர். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்ன? கலித்தொகையில் தான் இடம்பெற்றிருக்கு. 8 தொகை நூல்கள் ஒன்றான கலித்தொகையில் தான் எழுந்த துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞர் பலர். இது வந்து எதை பற்றி கூறுகிறதுனா ஏறுதழுவுதல் பற்றி கூறுகிறது. சங்க காலத்திலையும் ஏறுதழுவுதல் இருந்ததாக பற்றி விளக்கக்கூடியதான் கலித்தொகை. ஏறு தழுவுதல். தற்காலத்தில் இது வந்து மஞ்சு விரட்டு போன்ற பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுகிறது. வேறு விதமாக அதாவது கலித்தொகை வந்து 150 பாடல்களை கொண்டது. 8 தொகை நூல்கள் ஒன்றுதான் கலித்தொகை. 150 பாடல்கள், 5 புலவர்கள் பாடியுள்ளனர். பாடிய புலவர்கள் 5 திணைகளாக வகுக்கப்பட்டிருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு. பாலை திணை பாடியவர் யாருன்னா பாலை பாடிய பெருங்கடுங்கு என்பவரால் பாடப்பட்டதுதான் பாலை திணை கலித்தொகையில. நமக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் C இருக்கக்கூடிய கலித்தொகை தான். எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தனர் மறுப்பு, கலைஞர் பலர் என்ற வரிகள் இடம்பெற்றது. அடுத்து வினாயன் 74. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கியாரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A இருக்கக்கூடிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கியார் பெருமானை புகழ்ந்து பாடியிருப்பார். ஆப்ஷன் A தான் நமக்கு சரியான விடை வினாயன் 74. அடுத்தது வினாயன் 75. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அகத்தியலிங்கம் என்பவரால் கூறப்பட்டதான் அந்த கூற்று. ஆப்ஷன் B தான் நமக்கு சரியான விடை. கால்டுவெல் யாருன்னு பார்த்தோம்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலினுடைய ஆசிரியர் தான் இவர். தென்னிந்திய மொழிகள் பற்றி ஆய்வு செஞ்சிருப்பாரு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்.
திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எப்போ எழுதப்பட்டதுன்னா 1856ஆம் ஆண்டு எழுதியிருப்பாரு ராபர்ட் கால்டுவெல் என்பவரால். பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்பவர் யாருன்னா இவர் வந்து தென்னிந்திய மொழிகள் பற்றி ஆய்வு செய்தவர் தான் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். தென்னிந்திய மொழிகள் பற்றிய ஆய்வு. ஈராஸ் பாதிரியாருங்கிறது ஒரு வரலாற்று ஆய்வாளர், மொழி ஆய்வாளர் தான் இந்த ஈராஸ் பாதிரியார் என்பவர். அடுத்தது வினாயன் 76. கீழ்கண்டவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட அந்த கீழே 4 இணைகள் கொடுத்துருக்காங்க. அது சரியாக பொருந்தியுள்ள இணைகள் எதுன்னு பார்த்தோம்னா 2 தான் சரியாக பொருந்திருக்கு. வாழை என்பது மீன், இது சரியா பொருந்திருக்கு. பறவைங்கிறது கடலை குறிக்கும், சரியா தான் இருக்கு. இந்த மறைங்கிறது மான குறிக்கும், இதுதான் தவறா இருக்கு. இறைவன் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற மறைங்கிறது இறைவனை குறிக்கும். ரெண்டுத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. 2 இணை சரியா இருக்கு, 2 இணை தவறா இருக்கு. அப்ப நமக்கு சரியான விடை என்னன்னா சரியாக புரிந்துள்ளது 2 இணைகள் தான். முதல் 2 இணைகள் தான். ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை வினாயன் 76. அடுத்தது வினாயன் 77. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யாருன்னு கேட்கறாங்க. ஈரோடு தமிழன்பனுடைய கூற்று தான் இது. ஒரு பூவினுடைய மலர்ச்சியையும் குழந்தையினுடைய புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாடல் வரி மூலமாக. ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை வினாயன் 77. அடுத்தது வினாயன் 78. அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வாய் பொறுத்தல் தலை, இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி யாதுன்னு கேட்டிருக்காங்க. அணி என்னன்னா நிலம் போல அப்படின்னு வந்திருக்கதால இது வந்து ஓமை அணி தான். ஓம உருபுகள் பயின்று வந்ததுனால இது வந்து ஓமை அணின்னு சொல்றோம். போல அப்படிங்கிறது உருபு வந்திருக்கு. ஓம உருபுகள் என்னென்னு பார்த்தோம்னா போல, போன்ற, போன்று, அற்று, தற்று, மான, ஒப்ப, புறைய போன்ற உருபுகள்லாம் இருக்கு. அதுல நம்மளுக்கு வந்து போலங்கிற உருபு தான் வந்திருக்கு பயின்று வந்ததால இது வந்து ஓமை அணின்னு சொல்றோம். ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 79. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து பகுபத உருபுலக்கணத்தில் வரக்கூடியதான். இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது வந்து சாரியே தான் வரும். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை. பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. அதுல அடிப்படையாக இருக்க வேண்டியது எதுன்னு பார்த்தோம்னா பகுதி விகுதி இருக்கும். அடிப்படையா பகுதி விகுதி சந்தி சாரி விகாரம் இதெல்லாம் வரக்கூடியதான். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது தான் சாரி. ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 80. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெண்மையை முதன்மைப்படுத்தக்கூடிய புரட்சி காப்பியம் எதுனா மணிமேகலை தான். ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய மணிமேகலை தான் பெண்மையை முதன்மைப்படுத்தக்கூடிய காப்பியம். 50 காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் என்பவரால் இயற்றப்பட்டதான் இந்த பௌத்த காப்பியமான மணிமேகலைங்கிறது. இது வந்து ஒரு சமய காப்பியம் தான். தமிழுடைய முதல் சமய காப்பியம்னு கேட்டானா மணிமேகலை தான். 5 பெருங்காப்பியங்கள்ல ஒன்றுதான் இந்த மணிமேகலைங்கிறது. வினாயன் 80க்கு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 81. வினாயன் 81ல கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் பாரதிதாசன் சொன்ன கூற்று தான் அது. மின்னால் என்பது என்னன்னா ஒளிர மாட்டாள் என்பது தான் குறிக்கும். ஒளிர மாட்டாள். கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம் என்பார், அதுவும் பாரதிதாசன் சொன்ன கூற்று தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை வினாயன் 81. அடுத்தது வினாயன் 82ல பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதுல பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சில இருக்கிறது தான் கழை. அதாவது கழைங்கிறது மூங்கில்னு கொடுத்துருக்காங்க. கழைங்கிறது என்னன்னா மூங்கிலுடைய அடிப்பகுதி தான் கழைன்னு வரும். அப்போ இது மட்டும் தான் இது பொருந்தல. அவங்க மேதினா எருமையை குறிக்கும், தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கு. சங்குங்கிறது ஒரு இயற்கை கருவி தான். பணிலம் என்பது சங்கை தான் குறிக்கும். நமக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சில இருக்கக்கூடியதான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 83. யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய பாரதியார் சொன்ன கூற்று தான் அது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்ன கூற்று பாரதியாரனுடைய கூற்று தான் அது. அடுத்தது வினாயன் 84. மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லினுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த மல்லல் என்பதனுடைய பொருள் என்னன்னா வளத்தை குறிக்கக்கூடியது தான். வளம். ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய வளம் தான் அந்த மல்லல் என்பதை குறிக்கக்கூடியது. இந்த பூவரசு மரங்கிறது என்னன்னா பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த ஆட்டு பூவரசுன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டில இருக்கிறது. அடுத்தது வினாயன் 85. தமிழ் வீடு தூது டேஷ் பாவகையால் பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விட என்னன்னா கலிப்பாவால் பாடப்பட்டதான் இந்த தமிழ் வீடு தூதுங்கிறது. மொத்தம் இந்த தமிழ் வீடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டதுன்னா 268 கன்னிகளை கொண்டது. 268 கன்னிகளால் பாடப்பட்டதான் தமிழ் வீடு தூதுங்கிறது. தமிழில் தோன்றிய முதல் தூது என்னன்னு பார்த்தோம்னா நெஞ்சு வீடு தூது தான். உமாபதி சிவாச்சாரியார் என்பவரால் எழுதப்பட்டது. இந்த தமிழ் வீடு தூதுங்கிறது 268 கன்னிகள் கொண்டது. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பெயர் அறிய முடியவில்லை தான். இது வந்து எதுகையால் தொடுக்கக்கூடிய பாடல் வகை தான் நம்ம கன்னி என்று அழைக்கக்கூடியது. இது 268 கன்னிகளை கொண்டது தான் இந்த தமிழ் வீடு தூதுங்கிறது. அடுத்தது வினாயன் 86.
முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. முறையான தொடர் அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் சரியா இருக்கு. மற்றதெல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பி அண்ட் சி அண்ட் டில இருக்கிறது. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் நமக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 87. யாதும் ஊரே யாவரும் கேளீர் இத்தகைய பாடலடி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறது ஒரு புகழ்பெற்ற வாசகம். இது புறநானூற்றில் இடம்பெற்றக்கூடிய ஒரு பாடல் வரி தான் இது. இதை இயற்றியவர் தான் கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார் இவர் எழுதின நூல் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்ற பாடலடி வரும். இதெல்லாம் நம்மளுக்கு முதல் லைன் மட்டும் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. சரியான விட ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய புறநானூறு தான் இடம்பெற்றிருக்கு. இதை இயற்றியவர் தான் கணியன் பூங்குன்றனார். புறநானூறுங்கிறது 400 பாடல்களை கொண்டது. இது 158 புலவர்கள் பாடியிருப்பாங்க அந்த நூல்களை, 400 பாடலையும். அடுத்தது வினாயன் 88. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 88 சரியான விட யாருன்னா கவிஞர் தமிழ்வழி தான். புதுவையில் பிறந்தவர் தான் அந்த கவிஞர் தமிழ்வழி. பாரதியாருடைய வழித்தோன்றல், பாரதிதாசனுடைய மாணவர். கவிஞர் தமிழ்வழி தான் புதுவையில் பிறந்தவர். அடுத்தது வினாயன் 89. சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விட யாருன்னா அறிஞர் அண்ணாவினுடைய கூட்டு தான். சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர்களின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு பொன்மொழிகள் சொல்லியிருப்பாரு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டுன்னு சொல்லியிருப்பாரு. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொன்ன கூற்றம் அறிஞர் அண்ணாவினுடைய கூட்டு தான். அது மாதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற கூற்றையும் சொல்லியிருப்பாரு. அறிஞர் அண்ணாவினுடைய கூட்டு தான் அது. அடுத்தது வினாயன் 90. தமிழில் உள்ள சுட்டு எழுத்துக்களில் பொருந்தாத எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் உள்ள சுட்டு எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 3. தமிழில் உள்ள சுட்டு எழுத்துக்கள் 3. அதுல என்ன ஆ இ உ இந்த 3 எழுத்து மூலமா சுட்டு எழுத்துக்கள். ஏங்கிறது மட்டும் சுட்டு எழுத்துக்கள் இல்லை, அவங்க பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கிறது தான் நமக்கு சரியான விடை. வினாயன் 90க்கு வந்து சுட்டு எழுத்துக்களில் பொருந்தாது ஏ என்ற எழுத்து தான். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. அடுத்து வினாயன் 91. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது டேஷ் மொழியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை என்னன்னா உலகினுடைய தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது கிரேக்க மொழி தான். ஆப்ஷன் சில இருக்கக்கூடியதான் கிரேக்க மொழி. அடுத்து இந்த கிரேக்க மொழியினுடைய பழமையான காப்பியம் நூல் எதுன்னு பார்த்தோம்னா கிமு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இலியாத் காப்பியம். இலியாத் காப்பியத்தினுடைய காலம்ங்கிறது 8ஆம் நூற்றாண்டு. உலகினுடைய பழமையான மொழிகள்ல செவ்வியல் மொழிகள்ல கிரேக்க மொழியும் ஒன்று. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 92. நீரும் நீர் ஆடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 92வது வினாக்கு பேராசிரியர் தோ பரமசிவன் என்பவருடைய கூற்று தான் அது. நீரும் நீர் ஆடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டுள்ளவையாக விளங்குகின்றன சொல்லியிருப்பாரு. ஆப்ஷன் ஏழு இருக்கக்கூடிய பேராசிரியர் தோ பரமசிவன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் தான் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சர் ஆர்த்தர் காட்டன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை இவர் தான். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயர் இட்டிருப்பாரு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. வி எஸ் ஸ்மித் என்பவர் யாருன்னா மொழி ஆய்வாளர் தான் இந்த வி எஸ் ஸ்மித் என்பவர். ஆண்டாள் யாருன்னா திருப்பாவை அருளியவர். 12 ஆழ்வார்கள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் ஆண்டாள். நாச்சியார் திருமொழி மற்றும் திருப்பாவை இரண்டுமே இருப்பாங்க ஆண்டாள். அடுத்தது வினாயன் 93. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியன் முத்தமிழே இவ்வடிகளில் அமைந்துள்ள நயங்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 93வது நாக்கு சரியான விடை என்னன்னா எதுகை தான் வந்துள்ளது. எதுகை 2ஆம் எழுத்து ஒன்றி வந்ததால எதுகைன்னு சொல்றோம். 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. முதல் அடியினுடைய முதல் சீரினுடைய 2ஆம் எழுத்தும் 2வது அடியினுடைய முதல் சீரினுடைய 2வது எழுத்தும் ஒன்றி வந்ததால் இது வந்து எதுகைன்னு சொல்றோம். ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. வினாயன் 93. அடுத்த வினாயன் 94. புகார் நகரோடு தொடர்புடைய திருவிழா டேஷ்னு கேட்டிருக்காங்க. புகார் நகரோடு தொடர்புடைய திருவிழா என்னன்னு பார்த்தோம்னா இந்திர விழா தான். ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இந்திர விழா வந்து காவேரி பூம்பட்டினம் என்று அழைக்கக்கூடிய புகார் நகர்ல புகழ்பெற்று விளங்கக்கூடிய திருவிழா தான் இந்த இந்திர விழா. எத்தனை நாட்கள் நடைபெறும் பார்த்தோம்னா 28 நாட்கள் நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா இந்திர விழாங்கிறது. ஆடிப்பெருக்குங்கிறது என்னன்னா ஆடி மாசத்தினுடைய 18ஆம் நாள் தான் ஆடிப்பெருக்கா கொண்டாடப்படுகிறது. 18ஆம் நாள் ஆடி 18 தான் ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து போகி திருவிழாங்கிறது மார்கழியினுடைய கடைசி நாள், அதான் போகி திருவிழா. மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாள் தான் போகி திருவிழா கொண்டாடுறோம். பொங்கலுங்கிறது தை 1, தை பொங்கல் தான். தை 1 தான் பொங்கல் விழாவாக தமிழர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். அடுத்தது
வினாயன் 95. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை யாருன்னா அறிஞர் அண்ணா சொன்ன கூட்டு தான் இது. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்று சொன்னவர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா. தந்தை பெரியாருங்கிறது சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்திருப்பாரு 1925. சுயமரியாதை இயக்கம். ஆயிரத்தி 1925 தொடங்கப்பட்டது அந்த சுயமரியாதை இயக்கம்ங்கிறது. அடுத்தது வினாயன் 96. கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் தான் நான் காமராசன். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியதான் சரியான விடை. நான் காமராசன் என்பவருடைய தான் கருப்பு மலர்கள். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் என்ற நூலினுடைய ஆசிரியர் தான் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர். தண்ணீர் தேசம் கவிஞர் வைரமுத்து தான் தண்ணீர் தேசம். அடுத்தது வினாயன் 97. விளைவது வேர்ச்சொல்லை தருகன்னு கேட்டிருக்காங்க. விளைவது என்ற சொல்லு கொடுத்துருக்காங்க. இதற்கான வேர்ச்சொல் அதாவது அடி சொல்லு கேட்டிருக்காங்க. விளைதான் இதனுடைய வேர்ச்சொல். என்னன்னா விளைவதுங்கிறதுக்கு விளைதான். அதாவது இந்த வேர்ச்சொல் எப்படி இருக்குன்னா எப்பவுமே கட்டளை தொடராக தான் இருக்கும். நம்மளுக்கு எதுக்கு கரெக்டா இருக்குன்னா விளைதான் சரியா இருக்கு. இந்த விளைந்ததுங்கிறது என்னன்னா வினை எச்சமா இருக்கு. வினை எச்சம் விளைந்தது. விளைந்து வினை எச்சம். விளைந்ததுங்கிறது வினைமுற்று. விளைந்ததுங்கிறது வினைமுற்றா வந்துள்ளது. அடுத்து விளைந்தங்கிறது பெயரெச்சமா இருக்கு. பெயரெச்சம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா விளைவது என்ற சொல்லுடைய வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய விளை இதுதான் அதனுடைய வேர்ச்சொல். ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது வினாயன் 98. கீழ்கண்ட எப்பகுதியில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோமானிய மட்பாண்டங்கள் எங்க கிடைச்சதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அரிக்கமேடு தான். அரிக்கமேடு என்ற பகுதிகள் தான் முற்காலத்துல சோழர்களுடைய துறைமுக நகரமா இருந்திருக்கும். இது எங்க இருக்குன்னா புதுச்சேரியில் தான் இருக்கு. புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய தான் இந்த அரிக்கமேடு. இங்கதான் ரோமானிய மட்பாண்டங்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். கீழடிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. சிவகங்கை மாவட்டம். இது ஒரு அகழ்வு தளம். ஆதிச்சநல்லூர்ங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாய்கள் அதிகமாக கிடைக்கப்பட்டது ஆதிச்சநல்லூர் தான். தூத்துக்குடி மாவட்டம். அடுத்தது வினாயன் 99. கீழ்கண்டவற்றில் செய்வினை தொடர் எது என கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. செய்வினை தொடர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 7 இருக்கக்கூடிய கவிதா உரை படித்தால். கவிதா உரை படித்தாலுங்கிறது அங்க செய்வினை தொடர். கவிதாவால் உரை படிக்கப்பட்டதுன்னு வந்துச்சுன்னா அது செயல்பாட்டு வினை தொடராக மாறிடும். அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் 7 இருக்கிறதா சரியான விடை. அடுத்தது ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் அண்ணன் நாளை வருவான்னு கொடுத்துருக்காங்க. இது செய்தி தொடரா இருக்கு. செய்தி தொடர். ஆப்ஷன் சில உரை கண்ணனால் படிக்கப்பட்டதுன்னு வந்திருக்கு. உரை கண்ணனால் படிக்கப்பட்டது. இது செயல்பாட்டு வினைத்தொடர். செயல்பாட்டு வினைத்தொடர். அடுத்தது ஆப்ஷன் டில மன்னன் வந்தான்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது எழுவாய் தொடரா வந்துள்ளது. எழுவாய் தொடர். வந்தான் மன்னன் வந்தனா வினைமுற்று தொடரா வரும். இங்க மன்னன் வந்தான் தான் கொடுத்துருக்காங்க. இது எழுவாய் தொடர் தான். நம்மளுக்கு சரியான விடை என்னன்னா 99வது வினாக்கு செய்வினை தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 7 இருக்கிறது தான். கவிதா உரை படித்தால் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது வினாயன் 100. சிந்து சமவெளி அகழ்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவதை குறிப்பதாக கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஐராவத மகாதேவன். இவர் தான். ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஐராவத மகாதேவன் தான் இந்த கூற்று சொல்லியிருப்பாரு. சிந்துவெளி அகழ்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை ஒன்று தமிழர்களுடைய பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தொழிலை தான் குறிப்பதாக குறிப்பிட்டிருப்பாரு ஐராவத மகாதேவன். இவர் தான் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழூர் கல்வெட்டை கண்டறிந்தவர் ஐராவத மகாதேவன் தான். வினாயன் 100க்கு நம்மளுக்கு சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்கிறதா. தமிழுக்கான 100 வினாக்களுக்கான வினாவிடை கலந்துரை நிறைவேற்றது. நன்றி, வணக்கம்.